ரஜினிகாந்த் பிறந்த நாளில் அவரின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றான படையப்பா நேற்று ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. அவரே தயாரித்து கதை எழுதி நடித்த படையப்பா திரைப்படத்தை கே.எஸ். ரவிக்குமார் இயக்கியிருந்தார். 1999ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸான படையப்பா 50 கோடிக்கு மேல் வசூலித்து பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றது. அது மட்டுமல்லாமல் காலம் கடந்தும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படமாக உருவெடுத்தது. தற்போது ரீ-ரிலீஸிலும் இப்படம் சாதனை படைக்கும் என நம்பப்படுகின்றது. நேற்று ரீ-ரிலீஸான படையப்பா திரைப்படம் முதல் நாளில் மட்டும் 4 கோடி வரை வசூலித்திருக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் படையப்பா ரீ-ரிலீஸ் வசூலை வைத்து ரஜினி ஒரு பிளான் போட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது ரஜினிதான் படையப்பா திரைப்படத்தை தயாரித்தார். எனவே ரீ-ரிலீஸ் வசூலும் ரஜினியைத்தான் சேரும் என சொல்லப்படுகின்றது. அப்படி படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸில் சம்பாதிக்கும் பணத்தை ரஜினிதன் அறக்கட்டளையில் செலுத்த உள்ளாராம். அந்த பணத்தை வைத்து தன் அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு உதவி செய்ய ரஜினி பிளான் போட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர்.